தோல்வியை பற்றி திமுக பேசலாமா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91 வெற்றி பெற்றது போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு இடத்திலே தான் வெற்றி பெற்றது. அதுவும் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் போய்விட்டார். அப்படியானால் அந்த தோல்வியை திமுக மறந்து விட்டதா அல்லது மறைக்க முயற்சிக்கிறதா? அதே போன்ற புரட்சி தலைவர் இதயதீப அம்மா அவர்கள் எதிர்த்து 2011 மீண்டும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த வரலாறை ஸ்டாலின் அவர்கள் மறந்து விட்டார்களா? அதே போன்று இன்றைக்கு 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அடைந்த தோல்வியை மறந்து விட்டாரா? 2012 சக்கரன் கோயிலில் நடந்த இடைத்தேர்தலில் தோல்விவிட்டதை மறந்து விட்டாரா? புதுக்கோட்டை இடைத்தேர்தல் நின்றால் டெபாசிட் கூட கிடைக்காது என்று புறக்கணித்ததை மறந்து விட்டாரா? 2013 ஏற்காடு இடைத்தேர்தலிலே ஊர் ஊராக வீதி வீதியாக கிராம கிராமமாக நீங்கள் சுற்றி வளர்ந்து உங்களுக்கு மக்கள் தோல்வியை பரிசாக கொடுத்தார்களே, அதை மறந்து விட்டார்களா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாமல் மண்ணை கவ்வியது திமுக ஸ்டாலின் அவர்களை, அதை மறந்து விட்டீர்களா? 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே தோல்வி, அதே போல ஸ்ரீரங்கத்திலே இடைத்தேர்தலிலே தோல்வி, அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி, 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே 3வது இடத்திற்கு சென்றீர்களே, கடைசியிலே சட்டையை கிழித்துக் கொண்டுதான் சட்டசபையிலிருந்து வெளியே வந்தது. இதுதான் உங்க வரலாறு. இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி விபத்திலே வந்த ஸ்டாலின் திமுக ஆட்சி ஐசியூல வென்டிலேட்டர்ல இருப்பதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உண்மையை உலகத்திற்கு தோழருக்கு காட்டுவதனாலே உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் என்ன சொல்லி இருக்கிறீர்கள்? எதிர்கட்சி தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிமுகவுடைய வெற்றி கேள்விக்குறி ஆகியிருக்கிறது என்று நீங்கள் புள்ளி விவரங்களை அடுக்கி இருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு காமெடி படத்திலே வருகிற அதற்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டா என்று வைத்தறிச்சலே வசைப்பாடி இருக்கிற ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதுக்குமே சரிபட மாட்டீர்கள் என்று மக்கள் சொல்லுகிறார்களே, அது உங்கள் காதுக்கு கேட்கிறதா? சுந்தரா டிராவல்ஸ் என்று நீங்கள் கேள்வி பேசி இருக்கிறீர்களே, இது சுந்தரா டிராவல்ஸ் அல்ல ஸ்டாலின் அவர்களே, மக்களின் டிராவல்ஸ், மக்களின் உயிர் நாடி டிராவல்ஸ், மக்களின் நம்பிக்கை டிராவல்ஸ். உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிற இந்த மக்களின் நம்பிக்கை டிராவல்ஸை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே. எல்லோரும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், சாமானிய முதல்வர் சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் களத்திலே தோற்று போய் இருக்கிறார்கள் என்கிற வரலாறை உங்களுக்கு நினைவு கூர்ந்து, நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் எண்ணம் முழுக்க எடப்பாடி எழுச்சி பயணத்தை பற்றியே சிந்தனை ஓடுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அவர் செல்லுகிற பகுதிகளெல்லாம் 8 நாள் தான் சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார்கள். 8 நாளிலே 8 திசையெங்கும் ஒலிக்கும் இரட்டை இலை என்ற அந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பயணம் இன்றைக்கு 2026 வெற்றிலேற்றரை எடுத்து விடுவார்களோ, திமுக ஆட்சியின் கதை முடிந்து போய்விடும் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அலைகடலென ஆர்ப்பரித்திருக்கிற மக்கள் கூட்டம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.